சஷ்டி விரதம் எதற்காக இருப்பது? எந்தெந்த நட்சத்திரங்களில் விரதம் இருக்கலாம்? செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாவே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி என்னுடைய வருமானம் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் கிருத்திகை விரதம் ரொம்ப முக்கியம். எனக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்திர நட்சத்திரம், இப்போ கிருத்திகையில் இருக்காங்க, சில பேர் உத்திரத்தில் இருக்காங்க, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய விரதங்கள் பார்த்தீங்கன்னா, கடன் சுமையை விசாக நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். அனைவருக்கும் வணக்கம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம் என்னென்னா, நம்ம முக்கியமான ஒரு விரதத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். என்ன விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம். ஏன் சஷ்டி விரதம் இருக்கும்? முருகனுடைய தத்துவம் என்ன? சஷ்டி விரதம் எதற்காக இருப்பது? எந்தெந்த நட்சத்திரங்களில் விரதம் இருக்கலாம்? விரதம் இருந்தால் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை எப்போ வரும்? இந்த மாதிரி விரத முறைகள் நமக்கு எதற்காக பயன்படுகிறது? இதனுடைய தத்துவம் என்ன? முருகனுடைய தத்துவம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பாருங்களேன், இப்போது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கடவுள் தத்துவத்திலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிவனை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. சிவம், சிம்மம், சங்கரன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான்னு சொல்லலாம். நாராயணன்னா புதன் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி சிம்ம ராசி சிவனுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சிவ தத்துவத்துக்கும் இந்த முருகனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா? இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமான்னு சொல்லலாம். சார், சிவனுடைய குழந்தை தான் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லப்படுகின்ற முருகன்னு சொல்கிறோம். அப்போ 5ஆம் பாவம் தானே சார் வரும். எப்படி சார் 9ஆம் பாவமாக வரக்கூடிய தன்மை இந்த தத்துவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, சிவனுடைய பாக்கியம் தான் பார்த்திங்கன்னா, சிவனே தன்னை பார்த்திங்கன்னா ஒரு யோக நிலையாக மாறி, சிவனே யோகத்தன்மையாக மாறி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. என்ன தத்துவம் சார் இது? சிவனுடைய சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம், தத்புருஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 5 முகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 முகங்களும் 6வது சொல்லப்படுகின்ற சக்தி முகம்னு சொல்லுவாங்க. 5 முகங்கள் சிவனுடைய முகங்கள்னு சொல்லுவோம். 6ஆம் முகமான சக்தி முகம்னு சொல்லப்படுகின்ற அதோ முகம்னு சொல்லலாம். இந்த 6ஆம் முகமான அதோ முகமும் 5 முகங்கள் + 6, இந்த 6 முகங்களும் சேர்ந்தது தான் 6 முகப் பெருமானாக முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். அதனால்தான் பாருங்கள், சிம்ம ராசிக்கு 9ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இதில் அந்த தத்துவம் இருக்கா? செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ முருகப்பெருமான்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் செய்தார். பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது இந்த 6 முகனும் கார்த்திகேயனாக, எப்படி சார் கார்த்திகேயன்னு எதை வச்சு பேர் இதை வந்தது அப்படின்னா, கார்த்திகை பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த
கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம். ஏன்னா கார்த்திகை பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறிகள் தீப்பொறிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தீப்பொறிகள் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியில் கலந்து அது வந்து சரவண பொய்கையில் வந்து மிதந்து வந்துட்டு இருந்ததான். ஸ்கந்தன்னு சொல்லுவோம். ஸ்கந்தம் அப்படின்னா ஸ்கலிதம், சிவனுடைய ஸ்கலிதம் தான் ஸ்கந்தம்னு சொல்லுவோம். சிவனுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த உயிர் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அந்த 6 முகனாக தோன்றினார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது இந்த ஒரு தத்துவம் இருக்கு இல்லைங்களா, இந்த தத்துவமே பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த தத்துவம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதம் செய்வதற்காக. எதை வதம் செய்வதற்காக? சூரபத்மனை வதம் செய்வதற்காக அப்படின்னு புராண கதைகள் நிறைய சொல்கிறது. நமக்குள்ளேயும் நிறைய வதம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னது? கடன், நோய், பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள். எனக்கு சேலரி பத்தலை, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வீடு இல்லை, வண்டி இல்லை, எனக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அப்போது இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் முருக வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற வழிபாடு வந்து மிகவும் சனாதனமான முறையிலிருந்தே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடு. அப்போ இந்த வழிபாட்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முருகனுக்கும் வேறு தத்துவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, எதை வதம் செய்வது? அப்போ கடவுள்கிட்ட நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 6 விஷயங்களை வதம் செய்ய வேண்டும். 6 விஷயங்கள் என்னென்னு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு சொல்லப்படுகின்ற 6 விஷயங்கள். காமம்னா என்னது? நான் ஒரு விஷயத்து மேலே பேராசைப்படுவது, காமமாக மாறக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. குரோதம், கோபம்னு சொல்லப்படுகின்ற குணங்களை அகற்ற வேண்டும். குரோதம். லோபம்னா மற்றவங்க விஷயத்தின் மேல் ஆசைப்படுவது, லோபிப்பதுன்னு சொல்லலாம். மற்றவங்க விஷயத்த மேலே ஆசைப்படுவது. காமம், குரோதம், லோபம். பொறாமைப்படுதல் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். காமம், குரோதம், லோபம். மோகம், ஓகேங்களா, தீராத ஆசை, ஓகேங்களா, ஆண் பெண் மீதும் பிற ஆடவர்கள் மீது இச்சை கொள்வது, பிற பொருட்களின் மீது விருப்பம் கொள்வது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? மோகம். மதம், நான் என்ற அகந்தை. என்னை பற்றி சொல்லுங்க, நான் அப்படின்ற அகந்தை, என்ன மாதிரி வேற யாருமே இல்லை அப்படின்னு ஆணவத்தோடு செல்வது ஆணவம். இந்த ஆணவத்தை, மதம், மாச்சரியம்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான் இந்த 6 துஷ்ட சக்திகள். இதெல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த முருகன் பெருமான் கிட்ட போகும்போதே அந்த பிளஸ்ஸிங்னு சொல்லப்படுகின்ற இந்த அருள் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படும் சொல்லலாம். அப்போது இந்த எல்லா விஷயத்தையும் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து விரதம் இருக்கணும், சங்கல்பம் எடுத்துக்கணும். எதற்காக இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த விரத முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் நிறைய விரதங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிருத்திகை விரதம் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை நமக்குள்ளே வரும். அதே மாதிரி என்னுடைய வருமானம் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் கிருத்திகை விரதம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, எனக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும். பூச நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்தாவே மிகவும் சாலச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. உத்திர நட்சத்திரம், இப்போ கிருத்திகையில் இருக்காங்க சில பேர், உத்திரத்தில் இருக்காங்க, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய விரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையை கட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கடன் சுமையை நீக்கக்கூடிய தன்மை, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னு யாருக்கெல்லாம் அட்சய ராசியாக செல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிரச்சனையை கொடுக்குமா? கொடுக்கும். கடனையோ நோயையோ இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குமா? இதெல்லாம் பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோயாக கொடுக்கக்கூடிய தன்மை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம நோயின்னு சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? விசாக நட்சத்திரம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. விசாக நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இதெல்லாமே வேணாம் சார், எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் எனக்கு சாதகமாக வரணும், நான் அப்படியே இருக்கேன், எனக்கு என்ன முருகப்பெருமான் எனக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்தாருனாவே எனக்கு வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த காலத்தில் நம்ம இருக்க வேண்டிய விரதம் வந்து சஷ்டி விரதம். திதிகளில் வந்து உயர்ந்த திதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது வந்து சஷ்டி. சரி சார், சஷ்டின்னு சொல்லிட்டீங்க சார், நீங்கள் வளர்பிறை சஷ்டியா தேய்பிறை சஷ்டியா? அடுத்த விஷயம், அதாவது இகபர சுகங்களை பெறக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சஷ்டி விரதத்தில் கிடைக்குமா? கிடைக்கும். இக பரம்னு சொல்லிட்டீங்க. இகம்னா என்ன, பரம்னா என்ன அப்படின்னா இதில் 2 சஷ்டி இருக்குது. வளர்பிறை சஷ்டி இருக்குது, தேய்பிறை சஷ்டி இருக்குது. தேய்பிறை சஷ்டியில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு நிலம் வேண்டும், வண்டி வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, ஓகேங்களா, எனக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக வரணும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கடன் இல்லாமல் இருக்கணும், எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய விஷயம்தான் வந்து தேய்பிறை சஷ்டி குறிக்கக்கூடிய தன்மையாக வருமா? வரும். பரதத்துவம், இக பரன்னு சொன்னோம் இல்லைங்களா? பரதத்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன? எனக்கு மனமகிழ்ச்சி அதிகமாக வேண்டும், முக்கியமாக எனக்கு அருள் நிறைய வேணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பக்தி அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும். அப்போ இந்த 2 சஷ்டியுமே முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இக பர சுகங்களை பெற வேண்டுமென்றால் பரதத்துவம்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள், எனக்கு ஞானம் வேண்டும், அருள் வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சித்தியாகணும், இந்த மாதிரி தத்துவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்து முறையை நீங்கள் படிக்கணும். என்ன இருக்குது இதில்னு படிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தத்துவங்களை பற்றி நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போது பரதத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் வேண்டும், அருள் வேண்டும், எனக்கு ஜோதிடம் வந்து சித்தியாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, பரதத்துவம்னு சொல்லப்படுகின்ற எனக்கு அருள் வேண்டும், எனக்கு பிளஸ்ஸிங் வேண்டும், எனக்கு சித்தம் ஒருமுகப்படுத்த வேண்டும், என்னுடைய சித்தங்கள் சாதிக்கக்கூடிய தன்மையாக மாற வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும். ஓகேங்களா? தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுது இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுக்கும் தேய்பிறை சஷ்டி வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வருமா? வரும். அப்போ இந்த விரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உன்னதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்குமா? கொடுக்கும். யாருக்கு? நம்முடைய கார்த்திகேயனுக்கு, நம்முடைய முருகப்பெருமானுக்கு. முருகுன்னாவே அழகு தாங்க. முருகு அப்படின்னு மனசு பூர்த்தியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய மனம் குளிரக்கூடிய தன்மை. பாருங்கள், சஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சூன்யம் அடையக்கூடிய, ஜோதிட ரீதியாக சூன்யம் அடையக்கூடிய ராசிகள்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசியும் சிம்ம ராசியும் சஷ்டிக்கு சூன்யம் அடையக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த மேஷ ராசி அதிபதி யார்? செவ்வாய் பகவான். சிம்ம ராசி அதிபதி யார்? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான். சிவனுடைய வந்து சிவனுடைய ஞானம்தான் ஞான தத்துவமாக முருகப்பெருமானாக அவதாரம் செய்தார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? அந்த ஞான பழமே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபதேசம் செய்ததாக நம்ம வரலாறு கூறுகிறது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இது எப்படி விரத முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி முக்கியமாக பேசணும். நம்ம விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே காத்தால் தலைக்கு குளிச்சுட்டு முருகனுடைய ஃபோட்டோ இருந்ததா ஃபோட்டோ வச்சுக்கோங்க.
விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்தை வச்சுக்கோங்க. முருகனுக்கு வந்து கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், உங்களுக்கு என்ன தெரியுதோ திருப்புகழ் என்ன தெரியுதோ, இப்போ கந்தசஷ்டி கவச்சம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முருகனை வச்சு எல்லா விஷயங்களும் அந்த கந்தசஷ்டி கவச்சத்திலேயே இருக்குது. அப்போது முருகனை வச்சு நம்ம பெருசாக வந்து ஆவாகனம் பண்ணணும், ஒரு விக்கிரகத்தை ஆவாகனம் பண்ணணும். ஏன்னா முருகனை உட்கார வைக்கணும், அந்த ஃபோட்டோ தான் இருக்குது, இந்த முருகனை வந்து உட்கார வைக்கணும். எல்லாமே இதுலேயே வந்து வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை வந்து மனப்பாடம் பண்ணுங்கள், இல்லை கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணுங்கள், ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களால் முடிந்த பூக்களை வந்து மல்லிகைப்பூ, விசேஷமாக மல்லிகைப்பூ வந்து போடுங்க. மல்லிகைப்பூ போட்டு, ஏன்னா நம்ம மன அமைதியை குடிக்கக்கூடிய உங்களுக்கு என்ன பூ வந்து பிடிக்குதோ அதை போடுங்க. மல்லிகைப்பூ வந்து நல்ல நறுமணம் கமழக்கூடிய மல்லிகைப்பூ வந்து விசேஷமான ஒரு தன்மைகளை கொடுக்குமா, விசேஷமான தன்மைகள் கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லலாம். அரளிப்பூ போடலாமா? போடலாம். 108 அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு 6 விளக்கு ஏற்றணும். முக்கியமாக 6 விளக்கை ஏற்றுங்க. ஏன் அப்படின்னா ஆறுமுக கடவுள் சரவணபவ 6 எழுத்துக்கள் இல்லையா, 6 விளக்கு ஏற்றுங்க. அந்த 6 ஷட்கோணம்னு சொல்லப்படுகின்ற ஒரு கோலத்தை வந்து போடுங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக போட்டு அதில் ஓம்னு எழுதுங்க. ஃபஸ்ட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குங்குமத்தை போடுங்க, அதுக்கு மேலே ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ஷட்கோணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 6 கோணத்தில் சரவணபவன் எழுதுங்க. அந்த 6 கோணத்தின் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 விளக்கை வந்து ஏற்றுங்க. ஏற்றி வச்சு இந்த ஃபோட்டோவை வைங்க, பூ போடுங்க, கந்த சஷ்டி கவச்சத்தை படிங்க, கந்தகுரு கவச்சத்தை படிங்க, வேல்மாறல் படிக்கலாமா? படிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிவிட்டு நீங்கள் 108 அஷ்டோத்திரம் சொல்லி அரளிப்பூ போடுங்க. இந்த பூ போட்டிங்க அப்படின்னு சொல்லி 108 அஷ்டோத்திரம் சொல்லி பூ போடுங்க. காத்தால் நல்லா பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரத முறையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பண்ணிட்டு பால் பாயசம் பண்ணுங்கள். பால் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். தேனும் தினைமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தேனும் தினைமாவும் வச்சு முருகனுக்கு பால் வச்சு, காய்ச்சின பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பழம் வந்து உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணி முடித்த உடனே கற்பூரம் ஏற்றுங்க. ஏற்றி இதை காத்தால் ஒரு முறை பண்ணிங்களா, அன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து ஈவினிங்லேயும் இதே மாதிரி நான் சொன்ன காத்தால் என்ன பண்ணணுமோ இதே முறையில் ஈவினிங்கும் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற நிலைப்பாடு இருக்குது. ஆகாரத்தை தவிருங்கள். ஏன்னா உபவாசம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா, விரதம் அப்படின்னு சொன்னாவே, உபவாசம்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். ஓகேங்களா. அந்த பிடிக்கிற தன்மை இருக்குது இல்லைங்களா, அதுவே நாளைக்கு பிரச்சனையாகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குது. அதனால் அதை கட் பண்ணுங்கள். உங்களுக்கு பசி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பால் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். பழ வகைகள் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை டோட்டலாக கட் பண்ண. இல்லை சார் எனக்கு சுகர் பேஷண்ட் சார், ஒரு வேளை சாப்பிட்றேன் சார், தாராளமாக சாப்பிடுங்க. ஒரு வேளை மட்டும் ஏதாவது தயிர் சாதம், அதாவது உப்பும் உரைப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இந்த காரத்தன்மையை கம்மியாக பண்ணுங்கள். உப்பு வந்து ஜாஸ்தி போடாமல் பாதி உப்பை கம்மி பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு நாளாவது வெறும் மோர் சாதம் சாப்பிடுங்க. இல்லை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக எனக்கு டேப்லெட் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாப்பாடு தயிர் சாதம் மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. ஓகேங்களா. உப்பு இல்லாமல், ஊறுகாய் இல்லாமல், இந்த காரமும் அதே மாதிரி இந்த புளிப்புத்தன்மை கம்மியாகவும் உப்புத்தன்மை கம்மியாகவும் சாப்பிடுங்க. இதை வந்து 2 வேளையும் வந்து கடைபிடிங்க. எனக்கு ஈவினிங் வந்து என்ன சார் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். இதே மாதிரி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, இந்த நிகழ்வை ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது துலா மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய
ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறது உண்டு. அப்போது இந்த இதில் கந்த சஷ்டி விழான்னு சொல்லுவோம். இந்த கந்த சஷ்டி விழா வந்து பார்த்திங்கன்னா 7 நாளும் வந்து 6 நாள் 7 நாள் கண்டினியூஸாக விரதம் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வாரமும் நடக்கக்கூடிய, அதாவது வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு சொல்லப்படுகிற, முக்கியமாக தேய்பிறை, ஏன்னா இக சுகங்களை நம்ம கட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இக சுகங்களை வந்து எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பணம் வேணும், இன்றைக்கி வாழ்வதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க, நல்ல உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறீங்க, நல்ல இல்வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவோம். இந்த ஞானசக்தி தான் முருகப்பெருமான். இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனா. இந்த வழிபாடு ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து மகரத்தில் இருக்கிறார், கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போது ரெண்டு பேருமே சமசப்தம பார்வையாக பார்க்கிறார்கள். அப்போது வந்து முருகர் வழிபாடு வந்து சாலச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்தினுடைய நம்ம சூரிய பகவான் வந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வணங்க வேண்டிய இந்த மாதம் வந்து போக வேண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டார்குப்பம் முருகர் கோயில். ஓகேங்களா? ஆண்டார்குப்பம் முருகர் கோயில் போகலாம். அதே மாதிரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து வழிபடுவது மிகவும் விசேஷமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சூரியனோடுக்கு 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிளெஸ்ஸிங், முருகன் சம்மந்தப்பட்ட பிளெஸ்ஸிங். அதே மாதிரி செவ்வாய்க்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ முருகன் சம்பந்தப்பட்ட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு முக்கியமான முருகன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கார்த்திகேயன்னு சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இப்போ முக்கியமாக வந்து நம்ம சுவாமிநாதன்னு சொல்லுவோம், அதாவது உபதேசம் செய்யக்கூடிய முருகன் கோயில். இந்த சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கும். தனிந்த முருகனாக இருக்கக்கூடிய திருத்தணிகைன்னு சொல்லப்படுகின்ற முருகர் கோயில் போயிட்டு வரலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கடகராசி அப்படின்னா பார்வதியினுடைய தத்துவங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகைன்னு சொல்லப்படுகின்ற இந்த திருத்தணிகை முருகன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. திருமணம்னு ஆகாதவங்க போகலாம். ஓகேவா? திருத்தணி முருகன் கோயில், இந்த கோயிலுக்கு போகிறது வந்து விசேஷமான நிறைய விஷயங்களை கொடுக்கும். இந்த வழிபாட்டை வந்து விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாம் நிறைவாகட்டும், முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.